எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஜாமக்கோள் பிரசன்னம். இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் இதுக்கு முந்தின வீடியோஸில் வந்து ஜாம கிரகங்கள், ஜாம நேரம், ஆருடம், கவிப்பு அதை பற்றி நான் போட்டிருக்கேன் வீடியோஸ். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சூரிய உதயத்தை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த உதயத்தை கணிக்கணும் அப்படின்னா மெயினாக எது தேவை அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடிய மாதம், தேதி, நேரம் தேவை. இப்போ கேள்வி கேட்கக்கூடிய மாதம் வந்து தை 17 6:46 PM ஈவினிங் வந்து கேள்வி கேட்குறாங்க ஒருத்தங்க. இங்கிலீஷ் டேட்டில் வந்து 31/1/2024. இங்கிலீஷ் டேட் வந்து தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு புரிகிறதுக்கு நான் போட்டிருக்கேன். அடுத்து சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் கண்டிப்பாக தேவை. சூரிய உதயம் வந்து காலையில் 6:35 AM சூரியன் உதிக்கிற நேரம். சூரியன் மறையிற நேரம் வந்து 6:08 PM சாயந்தரம். அப்போ சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் தேவை. தமிழ் மாதம், தமிழ் தேதி, தமிழ் நேரம் இது தேவை. கேள்வி கேட்கக்கூடிய நேரம், மாதம், டேட் தேவை. சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் தேவை. இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த ராசி கட்டத்தை போட்டுக்கோங்க. இந்த ராசி கட்டத்தில் சூரியன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? சூரியனுடைய மாதத்தை தான் இந்த 12 ராசியாக வந்து போட்டிருக்காங்க. அப்போ மேசராசிங்கிறது சித்திரை மாதம், ரிஷபராசிங்கிறது வைகாசி மாதம், இப்படி 12 மாதத்தை தான் இந்த 12 ராசியாக போட்டிருக்காங்க. அப்போ சூரியன் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அப்போ 12 மாதம் இருக்கா? இப்போ தை மாதங்கிறது 10வது மாதமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. அப்போ தை மாதத்தில் வந்து சூரியன் இருக்குது. அப்போ தை மாதம் ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா சூரியன் வந்து 10வது மாதத்தில் இருக்குது, 10வது ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது நம்பர் 2. சூரியன் வந்து எத்தனாவது டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ தை மாதம் 17ஆம் தேதி கேட்டிருக்காங்க அப்படின்னா 17ங்கிறது 17 டிகிரியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரு ராசி கட்டத்துக்கு மொத்தம் 30 டிகிரி இருக்குது. 30 நாள் மொத்தம் இருக்கா? அதாவது சூரியன் வந்து ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது. அப்போ 30 டிகிரி கிடக்கிறதுக்கு 30 நாள் ஆகுது. அப்போ சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியை வந்து கிடக்குது. ஒரு நாளைக்கு வந்து 1 டிகிரி கிடக்குது. 30 நாளைக்கு வந்து 30 டிகிரி வந்து கிடக்குது சூரியன். சில மாதங்களில் வந்து 29 நாள் இருக்கும், சில மாதங்களில் வந்து 31 நாள் இருக்கும். அப்போ ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும்போது அந்த 1 டிகிரி விட பாகை கம்மியாக வந்து சூரியன் கிடக்கும். இது ஒரு சில மாதங்களில் வந்து ஒரு டிகிரி விட பாகை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சூரியன் கிடக்கும். அப்போ இதில் வந்து 1 டிகிரி கொஞ்சம் கம்மியாக கடந்திருக்கு. இந்த மாதத்தில் வந்து 31 நாள் இருக்கிறதுனால 1 டிகிரி வந்து கம்மியாக வந்து சூரியன் கிடக்குது. அப்போ 17 டிகிரின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நான் கொடுக்கப்பட்டதை நான் போடுறேன். பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்ட 16 டிகிரியை வந்து நான் போட்டிருக்கேன். 17 டிகிரின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம், பெரிய லெவலில் மிஸ்டேக் வராது. ஓகே, அப்போ சூரியன் எந்த டிகிரியில் இருக்குது, எந்த மாதத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சா. ஃபஸ்ட்டு சூரியன் உதயம், சூரியன் அஸ்தமனம், டேட்டு, டைம் எல்லாம் தெரியணும். அதுக்கடுத்து சூரியன் எத்தனாவது டிகிரியில் இருக்குது, எந்த ராசியில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது நம்பர் 2. நம்பர் 3 வந்து இந்த ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் நடுவில் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். காலை 6:35 சாயந்தரம் 6:08 இடைப்பட்ட நேரம் வந்து 11:33 இருக்குது. இதை நீங்கள் தோராயமாக கனெக்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா சூரிய அஸ்தமனத்தை வந்து ரயில்வே டைமாக மாற்றிக்கணும். 6:08 அப்படிங்கிறத ரயில்வே டைமாக மாற்றிக்கணும். எப்படி மாற்றுறது? 6ஓட 12 மணி நேரம் கூட்டிக்கோங்க. அப்போ 18:08. இதோட சூரிய உதயத்தை கழிக்கணும். 6:35 கழிச்சிங்க அப்படின்னா 11:33 வரும். இது எப்படி கழிக்கிறது? இதில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இதை வந்து இது மணி நேரம், இது வந்து நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ 8:35 கழிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 18 1 மணி நேரத்தை வந்து இந்த சைடு நம்ம எடுக்கிறோம், கடன் வாங்குகிறோம். 1 மணி நேரம், இது 1 மணி நேரமாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ இதுலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷமா? அப்போ இதோட 60 கூட்டிக்கோங்க. 60 + 8 68. 68 35 கழிச்சா 33. 17 6 கழிச்சா 11. இதுலேருந்து 1 மணி நேரத்தை நீங்கள் வாங்குகிறோம். 1 மணி நேரத்தை வந்து நீங்கள் நிமிடங்களாக கன்வெர்ட் பண்ணும்போது 60 நிமிஷம். அப்போ 60 + 8 68. 68 35 போனால் 33. இது 17 6 போனால் 11. அப்போ சூரிய அஸ்தமனத்துக்கும் சூரிய உதயத்துக்கும் நடுவில் உள்ள காலம் வந்து 11 மணி நேரம் 33 நிமிஷம். இதை வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக்கிடணும். இது 3. 4வது வந்து இந்த 11 மணி நேரம் 33 நிமிஷத்தை வந்து 12ஆல் வகுக்கணும். ஏன் 12ஆல் வகுக்கணும் அப்படின்னா 12 ராசிகளுக்கு நம்ம பிரித்து கொடுக்கணும். அதனால் 12ஆல் வகுக்கும்போது 0.94 வருது. இது 1 வந்துச்சுன்னா 1 மணி நேரம் கணக்கு வரும். இது 0.94 வருது. 1 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வருது. அதை வந்து நிமிட கணக்கில் மாற்றணும். எப்படி மாற்றுறது? இதை வந்து 60ஆல் பெருக்கணும். அதாவது
11 மணி 33 நிமிஷங்கிறது சூரிய உதயத்துக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கும் இடைப்பட்ட நேரம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து 12ஆல் வகுக்கணும். ஏன் 12ஆல் வகுக்கணும் அப்படின்னா 12 ராசி இருக்கிறதுனால 12ஆல் வகுக்கணும். மீதி வந்த தொகையை வந்து நம்ம 60ஆல் பெருக்கணும். ஏன் 60ஆல் பெருக்கணும் அப்படின்னா மினிட்ஸாக மாற்றணும். மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அதனால் வந்து மினிட்ஸாக மாற்றும் போது 56.4 வருது. அதை ரவுண்டு பண்ணோம் அப்படின்னா 54.4ங்கிறத எடுத்துடலாம். 56ன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது 4வது பாயிண்ட்டு. 5வது பாயிண்ட் வந்து தை மாதம் 17ஆம் தேதி கேள்வி கேட்டிருக்காங்க. சூரியன் வந்து ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு வந்து 2 நிமிஷம் எடுத்துக்குது. ஜாமக்கோல் பிரசனப்படி சூரியன் ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ 17ஆம் தேதிங்கும் போது 17 டிகிரி. இதில் வந்து 16 டிகிரி இருக்குது. 16 வச்சும் போடலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக வந்து நான் 17 டிகிரி வச்சு போட்டிருக்கேன். 17 × 2 34 நிமிஷம் வரும். ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு 34 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்குது சூரியன் வந்து. சரி, ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. 17 டிகிரி கிடக்கிறதுக்கு 34 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. இந்த 34 வந்து இந்த 56ஓட கழிச்சிங்கன்னா 22 நிமிஷம் வரும். அப்போ இப்போ கேள்வி கேட்ட நேரம் வந்து சாயந்தரம் கேட்டிருக்காரு, காலையில் கேட்கல. எல்லாரும் வந்து சூரிய உதயத்தை வச்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியணுங்கிறதுக்காக ஈவினிங் டைமை வச்சு நான் போட்டிருக்கேன். இது கேள்வி கேட்ட நேரம் வந்து 6:46க்கு கேட்டிருக்காங்க. அப்போ 6:46 கேட்கும்போது உதயம் எங்கே வரும்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் வந்து 16 டிகிரி இருக்குது. 17 டிகிரின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க, எப்படினாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு சூரிய அஸ்தமன டைம் தான், அதாவது சூரியன் 16 டிகிரியில் சூரிய அஸ்தமன நேரத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். சூரிய உதய நேரத்தை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா காலையில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா சூரிய உதயத்தை வச்சு அந்த இதை வந்து கேள்விக்கேற்ற நேரத்தை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இது கேட்ட நேரம் வந்து ஈவினிங் அப்படிங்கிறதுனால சூரிய அஸ்தமனம் இது டைம் இருக்குல்ல, 6:08ங்கிறது சூரிய அஸ்தமன நேரம். அப்போ சூரியன் 16 டிகிரியில் 6:08க்கு இருக்குது. காலை ஈவினிங் 6:08 அப்படிங்கிற டைமில் வந்து சூரியன் வந்து 16 டிகிரியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ இதிலிருந்து இந்த ராசியினுடைய இருப்பு, இந்த ராசி முடிகிறதுக்குள்ள நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 22 நிமிஷம் பாக்கி இருக்குது இன்னும். அது எப்படி 22 நிமிஷம் அப்படின்னா இதை வந்து மினிட்ஸாக மாற்றுறோம். அதாவது இந்த இடைப்பட்ட நேரத்தை வந்து மினிட்ஸாக மாற்றி அதிலிருந்து சூரியன் ஒரு டிகிரி கிடக்கிறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்குது. சூரியன் ஒரு டிகிரி கிடக்கு 2 நிமிஷம் எடுத்துக்குது. அப்போ 17 × 2 34 நிமிஷம். அப்போ இந்த 56லேருந்து 34 கழிச்சா 22 பாக்கி இருக்குது. 22 நிமிஷம் பாக்கி இருக்குது. அப்போ 6.08ங்கிறது அஸ்தமன நேரம். அஸ்தமன நேரத்துலேருந்து இன்னொரு 22 நிமிஷத்தை சேர்த்துக்கிட்டிங்கன்னா 6:30 வரும். அப்போ 6:30 வரைக்கும் இந்த இருப்பு இருக்குது. சூரியன் வந்து இந்த அஸ்தமன நேரத்துலேருந்து இந்த ராசியை முடிக்கிற வரைக்கும் டைம் பார்த்தீங்கன்னா 22 நிமிஷம் டைம் இருக்குது. இதை முடிகிறது, இந்த ராசி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 22 நிமிஷம் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு ராசியில் வந்து சூரியன் வந்து ட்ராவல் ஆகும். இப்போ 6:08 to 6:30 வரைக்கும் சூரியன் கிடக்கிறதுக்கு டைம் அந்த ராசி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அப்போ 6:30 முடியுது அப்படின்னா அடுத்த ராசி வந்து 6:30 to 7:30, அடுத்து 7:30 to 8:30. இப்போ எந்த டைமில் கேள்வி கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம உதயமாக எடுத்துக்கலாம். இப்போ கேள்வி கேட்டது வந்து 6:46. அப்போ 6:30 to 7:30க்கு நடுவில் 6:46 வர்றதுனால உதயம் வந்து இங்கே வருது. கும்பராசியில் வந்து சூரிய உதயம் வருது. ஆருடம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கேட்ட நேரம் வந்து 46 நிமிஷம். 40 to 46 அப்படிங்கிறது வந்து மகர ராசியாக வரும். அதனால் வந்து மகர ஆருடமாக வருது. உதயம் வந்து கும்ப உதயமாக வருது. ஏன் கும்ப உதயமாக வருது? 6:46 அப்படிங்கிறது வந்து கும்பராசியில் தான் வருது. 6 to 7 டைம் வந்து கும்பராசியில் வர்றதுனால 6:46ங்கிறது கும்ப உதயமாக வருது. அப்போ உதயம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சூரியன் அஸ்தமனத்தை வச்சு இந்த உதயத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கேன். காலை நேரத்தில் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா சூரிய உதயம் 6:35லேருந்து இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். சூரியன் வந்து 16 டிகிரியில் 6:35 ஸ்டார்ட் ஆகும். இது அஸ்தமன நேரம் வந்து 6:08ங்கிறதுனால சூரியன் வந்து 6:08 அப்படிங்கிற டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கேள்வி நேரம். இதே காலையில் கேட்டிருந்தா 6:35லேருந்து நம்ம வந்து ஆருடம் போட்டிருப்போம். அப்போ வந்து 6:46 அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 6:35 வருது. 6:35லேருந்து ஒரு 22 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? அப்போ வந்து சூரிய உதயம் வந்து இங்கே வந்துடும், மகர ராசியில் வந்துடும். காலை நேரத்தை உதயத்தை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா சூரிய உதயத்தை வச்சு கால்குலேட் பண்ணால் அந்த டைமு காலையில் இதே இது 6:46 கேட்டிருந்தாருன்னா அவருக்கு வந்து மகர உதயம் வந்திருக்கும். இப்போ ஏன் கும்ப உதயம் வந்துச்சு அப்படின்னா அஸ்தமன நேரத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அஸ்தமனம் வந்து 6:08, உதய நேரம் வந்து 6:35. அப்போ வந்து ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன உதயம் வரும். அதை வந்து பார்த்து பண்ணணும். காலை நேரத்தில் கேட்டால் சூரிய உதயம் வந்து மகரத்தில் வந்திருக்கும். இது எப்படிங்கிறது இந்த கால்குலேஷன் வந்து இதில் போட்டிருக்கேன். புரியாதவங்க வந்து திரும்ப திரும்ப இந்த வீடியோஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சூரிய உதயம் எப்படி கணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா
டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.